சில பேருக்கு அந்த ஹிஸ்டரி லெசன் எடுக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த ஹிஸ்டரியில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பாதிக்கப்பட்டேன், நான் நொறுக்கப்பட்டேன், நான் காயப்பட்டேன், என்னை இப்படி அவமானப்படுத்தினார்கள், நான் இப்படி அடிபட்டேன், இப்படி திட்டு வாங்கினேன். இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மரியாதை கூடாது, குறைஞ்சிக்கிட்டே இருப்போம். இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கியா நீ தான் யோசிப்பாங்க. உண்மையா இல்லையா? சில பேர் நல்லா கேட்குற மாதிரி கேட்பாங்க, பரிதாபமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம நினைப்போம் அப்பா என்ன ஆறுதலாக கேட்குறாங்க. அவங்க மனசில் என்ன ஓடும்னா, நீ என்ன பண்ணியோ தெரியலையே, இப்படிலாம் அடி வாங்கியிருக்கா, அப்போ ஏதோ பண்ணியிருப்பா, சும்மாவா வாங்கியிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணாமலா அப்படி சும்மா ஓதிப்பாங்க, அப்படி திட்டுவாங்க, ஏதோ பண்ணியிருப்பா, இவ கதை மட்டும்தான் இவ சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கதை பேசுகிறத விட்டுறணும், மறக்கணும். இந்த பழைய பிரயோஜனம் இல்லாதவைகள், விலையற்றவைகளை நீங்கள் தூக்கி வெளியே போடலை. நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுடைய விலையை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க விரிவாக்கத்தை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க. The first phase of forgetting என்னன்னு கேட்டால், start reassessing your possessions. உங்களுடைய சம்பத்துகளை மறு மதிப்பீடு செய்யுங்கள். சொல்லுங்க திரும்ப, நம்முடைய சம்பத்துகளை நாம் மறு மதிப்பீடு செய்ய வேண்டும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன், நம்முடைய சம்பத்துகளை நாம் என்ன செய்யணும்? மறு மதிப்பீடு செய்யணும். சம்பத்துனா என்ன தெரியுமா? நம்ம எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கோம், things that we remember, things that we regard as very important part of our life. நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானதுன்னு நினைச்சு நம்ம உட்காந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சில காரியங்களை நாம திரும்ப திரும்ப ரீலிவ் பண்றோம் பாருங்க, திரும்ப திரும்ப வாழ்ந்து வாழ்ந்து அதை இன்னொரு முறை மனசுல ஓட விடுறோம் பாருங்க. அதெல்லாம் ஒரு முறை மறுபரிசீலனை செய்தா சிலதை கண்டுபிடிப்போம், இதை கொடுத்துட்டு வேற காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். சில காரியத்தை கொடுத்துட்டு வேற காரியத்தை வாங்கலாம். அதனால தானே சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் 11-12 வாசித்தீங்கன்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. my mourning into dancing, my sackcloth into gladness. என்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பா மாறிடுச்சு. என்னுடைய ரட்டு அல்லது என் மேல போட்டிருந்த துக்க வஸ்திரம்